நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜெம் டிவி. நான் உங்கள் விஜய் அபிஷேக். நம்ம டெய்லி வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட்டு வெளிவந்த இந்த செய்தினால் வந்து ஒட்டுமொத்த நாடே வந்து அழுதுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு கலைஞன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒருத்தரை வந்து கோவப்பட வைக்கிறதோ, இல்லை அழுக வைக்கிறதோ, இல்லை சிந்திக்க வைக்கிறதோ, இல்லை எரிச்சல் கலப்புற மாதிரி பண்ணுறதோ, அதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி. அதெல்லாம் இயல்பாகவே வந்துடும். ஆனால் ஒரு நடிகனாக வந்து ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்றது சத்தியமாக ரொம்பவே கஷ்டம். சிரிக்க வைக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டம். அப்படி நம்மளை சின்ன வயசுலேருந்து சிரிக்க வச்ச ஒரு நடிகர், அவர் வந்து இப்போ உயிரோடு இல்லை. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரோபோ சங்கர் அவர்கள். சங்கர் அவர் பேர், ரோபோ அப்படின்றத அவரோட அடையாளம்னே சொல்லலாம். அந்த ரோபோ சங்கர்ன்ற பேர் இப்போ வரைக்கும் உலகம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு. நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி இறந்தார், அவர் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலேருந்து வெளிவந்து இப்போது வந்து திரையுலகில் அசைத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய காமெடியன், இல்லை ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இவரோட வாழ்க்கை ஆரம்பித்தது வந்து, இவர் வந்து மதுரை அந்த ஊரை சேர்ந்தவர். மதுரையில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நாடகம், அதாவது இந்த ஸ்டேஜில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நாடகங்களில் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே அந்த மேக்னெட் மேலே இருக்கிற பெயிண்ட் மாதிரி பூசி ரோபோவாக நடித்து, அதாவது ரோபோவாக டான்ஸ் ஆடி ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு பேரை பெற்றவர். அதுக்கப்புறமா சென்னை 1997 நம்ம சென்னைக்கு வந்து சினிமாவில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்து அவர் நிறைய ஷோஸ், நிறைய ட்ராமாஸ், மிமிக்ரி அப்படின்னு சொல்லி நிறைய ஷோ பண்ணிருந்தார். 2002 அதே ஷோவில் வந்து டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற பிரியங்கா அப்படின்றவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. லைஃப் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். அவங்க அதாவது ஒரு விஜயகாந்த் வாய்ஸில் பேசுகிறதுக்கு அவரை விட்ட வேறு ஆளே கிடையாது. விஜயகாந்த் வாய்ஸ்னால் ரோபோ சங்கர் சார் மட்டும்தான் அதே மாதிரி அக்யூரேட்டாக பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். நிறைய படம் நடிச்சிருக்காரு, நிறைய எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் தர்மச்சக்காரம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக முறையாக தமிழ் சினிமாக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலும் தீபாவளி, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த 2 படத்தில் இவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இருந்து ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு பேர் வந்து எல்லாருக்குமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா மாரி படத்தில், தனுஷ் அவர்களோட மாரி படத்தில் முழு நேரமாக, அதாவது படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடியனாகவும், அதுக்கப்புறம் வேலன்னு வந்துட்டான் வெள்ளைக்காரன் அப்படின்ற படத்தில் ஒரு முழு நேர வேலன்னு வந்துட்டான் வெள்ளைக்காரன் படத்தில் வந்து ரோபோ சங்கர் சார் மட்டும்தான், அந்த சார் மட்டும்தான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மட்டும்தான் அதில் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து என்னதான் ஹீரோ இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நம்ம ரோபோ சங்கர் சாருக்கு மட்டும்தான் இருக்கும். நம்மளை முழுக்க சிரிக்க வச்சது அவர் ஒருத்தராக மட்டுமே தான் இருக்கும், என்னையை பொறுத்தவரை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து விஜய் அவர்களோட புலி அப்படின்ற படம், அஜித் அவர்களோட வந்து விஸ்வாசம் அப்படின்ற படம், அப்புறம் சூர்யா சார் கூட சிங்கம் 3 அப்படின்னு எக்கச்சக்கமான டாப் ஹீரோஸ் எல்லாரும் கூடயுமே அவர் நடிச்சிட்டாரு. ஆனால் இவருக்கு வந்து ஒரு ஆசை, கமலஹாசன் சார் கூட வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா கமலஹாசன் சாருக்கு வந்து இவர் மிகப்பெரிய ஃபேன். அதாவது ஒரு மதுரையில் இருக்கிறப்போவே கமலஹாசன் சார் படம் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே போஸ்ட் ஓட்டுறது எல்லாமே இவரே தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறமே இவர் ஒரு ஸ்டார், ஓகேவா. அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணிருக்காரு, எக்கச்சக்கமான ஃபேன்ஸ், ஒரு 1000கணக்கான ஸ்டேஜ் ஏறி இருக்காரு. உண்மையை சொல்ல போனால் அப்படின்னா 1000கணக்கான ஸ்டேஜ் ஏறி இருக்காரு. அதுக்கப்புறமும் கமலஹாசன் சாரோட படம் வந்துச்சு அப்படின்னா இந்த மனுஷன் தான் நின்று போஸ்ட் ஓட்டியிருக்காரு. இந்த அளவுக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கமலஹாசன் மேலே வந்து இவர் அப்படி ஒரு ஈர்ப்பு, அவர் வந்து குருவாகவே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இவரோட வாழ்க்கை எல்லாமே ரொம்பவே சூப்பராக போய்ட்டு இருந்துச்சு. இடையில வந்து ஒரு நாள் வந்து இவருக்கு வந்து மஞ்சக்காமலையால் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் ஆகியிருந்தார். அந்த டைம் கூட ஏற்கனவே ஒரு வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது ஃபேக் நியூஸ், அது வந்து ஃபேக் நியூஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கமெண்ட்டுக்கு, அந்த போஸ்ட்டு கீழே இவரே கமெண்ட் பண்ணியிருந்தார், சம்திங் ஒரு ஃபன்னியாக கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இது ஃபேக்குன்னு தெரிஞ்சிருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறப்போ அவர் வெளியே வந்ததுக்கப்புறம், நான் முழுக்க என்னோட மறுபிறவி இதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து தனுஷ் அவர்கள், எனக்கு ஃபுல்லாகவே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா மாரி படத்தில் ஒரு 2மே இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் கூட 2 படம் நடிச்சிருக்காங்க. யார் என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படின்ற ஒரு படம், வேலைக்காரன் அப்படின்ற படம். டோட்டலாகவே ஒரு டாப் ஹீரோஸோட அவங்க நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல்
உலகம் ஃபுல்லாகவே ரோபோ சங்கர் சார் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஸ்டேஜ் ஷோஸ். நிறையவே ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூயார்க்கு, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு எக்கச்சக்கமான நாட்டுக்கு போய் இவரோட தனித்திறமையை வெளிக்காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மர். அது அந்த மஞ்சக்காமலை. அதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னல நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல அங்கே இருக்கிற சில நண்பர்களோட பழக்கமாகி தான் போதை அப்படின்ற ஒரு பழக்கம் சங்கரண்ணாவுக்கு வந்திருக்கு, ரோபோ சங்கரண்ணாவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப அடிமையாகி தான் அந்த மஞ்சக்காமலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இனிமேலும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இந்த சினிமாக்காக மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே அந்த கமிட்மெண்ட்டை நான் முடிக்கணும் அப்படின்ற கலைத்துறை மேலே, அதாவது கலை மேலே இவர் வச்சிருந்த அந்த காதல், அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து குடியை எல்லாமே விடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விட்டுட்டு மறுபடியும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றி, அதாவது ஒரு நாளைக்கு 75 வெள்ளைக்கரு முட்டை சாப்பிட்றாரு. எதுக்காக அப்படின்னா தன்னோட உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக 75 வெள்ளைக்கரு முட்டை சாப்பிட்டு அவர் வந்து தன்னோட உடம்பு வந்து நல்லா வச்சுருந்துருக்காரு. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மறுபடியும் அந்த போதைப் பொருளை தொட்டதுனால அவருக்கு அந்த இப்போ நடந்த அந்த இழப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இவர் கடைசியாக வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வடபழனியில் இருக்கிற பிரசாத் ஸ்டுடியோ, பிரசாத் லேப், அங்கே வந்து டைனோசர் அப்படின்ற ஒரு படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக நம்ம ரோபோ சங்கரண்ணா வந்திருந்தார். அப்போது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபன்னியாக பேசியிருந்தார். நீங்கள் அதோட ப்ரொமோஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே ஃபன்னியாக பேசியிருந்தார். அதில் பார்த்தீங்களா அண்ணே எப்படி இருக்கேன் அப்படின்னு, அந்த மாதிரி யாரும் எதுவும் பார்த்துருக்கீங்களா, பார்த்தீங்கன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப, அதாவது செப்டம்பர் 16 இப்போ தான். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கை காலை அமுக்கி விடுங்கடா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் காரணமாக, அதாவது லோ பிபி, அதனால் வந்து மயக்கம் போட அந்த இடத்துல விழுந்ததுக்கப்புறம் வடபழனியில் இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே அட்மிட் பண்ணதுக்கப்புறமும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணார். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் அங்கே வெண்டிலேட்டரில் வச்சு அவருக்கு வந்து எல்லா ப்ரொசீஜரும் நடந்திருக்கு, எல்லா சிகிச்சை எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது பண்ணியுமே வந்து அவரை வந்து காப்பாற்ற முடியல. ஸோ அவர் வந்து இப்போ நம்மளோட இல்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். மெயினான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வந்து செய்யலை. அதாவது டாக்டர் வந்து மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, அதை வந்து ஒரு ரிப்பீட்டடாக செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள், அதாவது அவங்க கூடவே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து தண்ணி எதுவுமே அடிக்கிறது இல்லை, அவங்க முன்னாடி அவருக்கு அஃபெக்ட் ஆனது வந்து இப்போ அவரோட பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்பில் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரீசன் வந்து அந்த குடி அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் அந்த டயட் மெயின்டைன் பண்ணார்ல, அப்போது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. தன் உடம்பு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக குறைச்சி தான் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா உடம்பு விழுந்துடும் அப்படின்றதுனால குறைச்சி தான் சாப்பிட்ருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நானும் ஒரு கலைஞன் ஆகணும் தான் ஊர் விட்டு எல்லோரும் வெளியே வந்துடும். ஒரு கலைஞனாக வந்து ஒரு நம்ம இடத்துல இருந்து, அதாவது எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் மேலே வந்த ஒரு சில ஆர்டிஸ்ட் மேலாம் நமக்கு எப்போவுமே ஒரு 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 பாசம் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, மரியாதைன்றதை தாண்டி நம்ம எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு பாசம் இருக்கும். நம்மள மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்காங்க, அவரை பார்த்து நம்ம வந்து மோட்டிவேட் ஆகிக்கலாம், நம்மளும் அவரை மாதிரி வந்துடலாம், ஏன்னா அவருமே நம்மள மாதிரி கீழேருந்து மேலே வந்திருக்காங்க, ஸோ நம்மளும் அந்த மாதிரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு பாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி பாசம் தான் எனக்கும். அவர் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். அவர் வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் இருக்கிறதுலேருந்தே நான் அவரை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கேன். அதே மட்டும் இல்லாமல் இதனோட பர்சனல், நாங்கள் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், அந்த படத்தில் ரோபோ சங்கர் சார் வந்து நடிக்கிறார், அண்ணா வந்து நடிக்கிறார், எல்லாமே அவர்கிட்ட பேசிட்டோம். ஆனால் என்னை அவர் தெரியாது, அந்த டேரக்டர் அவர் தெரியும், எங்கள் அண்ணா டேரக்டர் அவர் தெரியும். பர்சனல் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரோபோ சங்கர் அண்ணாவோட வந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவரை நான் நேரில் பார்க்குற வாட்டியே வந்து அவரை அந்த டெட் பாக்ஸில் பார்க்குறேன். எனக்கு அது இன்றைக்கி பார்த்தோன்னே எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரில. என்ன அப்படின்னா, அவரை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம், நம்மளாரையும் வந்திருக்காரு, நம்ம அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பர்சனலாக அவரை திங்க் பண்ணுறோம். அப்படின்றப்ப அவர் இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்றது வந்து
ரொம்பவே ஒரு மாதிரி எனக்கு இன்றைக்கி காலையிலே கஷ்டமாயிடுச்சு. அது வந்து எந்த மாதிரி நான் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. அவர் கடைசியாக ஆசைப்பட்டது என்ன விஷயம் அப்படின்னா, கமலஹாசன் சார் கூட வந்து நடிக்கணும், என்னோடய குருவோட நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தென் பார்த்தோம் அப்படின்னா, கமலஹாசன் சார் மேலே இவருக்கு எவ்வளோ ஒரு லவ் இருந்தது அப்படின்னா, கமலஹாசன் சார் தான் வந்து என் பேரனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டைம் கேட்டு டேட் கேட்டு நட்சத்திரன் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு, அதாவது நம்ம பிகில் படத்தில் பாண்டியம்மாவாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ரிசப்ஷனுக்கு வந்து கமல் சார் வரணுன்றதுக்காக சார் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் வந்து நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் வச்சாங்க. கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்தில் கூட அவங்க சார் பிரியங்காக்கா அவங்க 2 பேருமே வந்து நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடினாங்க. அது வந்து சமூக வலைத்தளங்களும் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் இறந்துட்டார்ல, அதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதை பழக்கம் அப்படின்றது தான். அவர் தண்ணி அடித்ததுனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இன்றைக்கி அவரை பார்க்க வந்த எத்தனையோ நட்சத்திரங்கள் வந்து சின்ன திரையாக இருக்கட்டும், வெள்ளி திரையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எமோஷ்னலாக இருக்காங்க, பர்சனலாக எமோஷ்னலாக இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே வடிவேல் பாலாஜி அப்படின்றவங்க ஒருத்தவங்க இறந்ததுலேருந்தே பாதி பேர் நான் மீண்டு வரல. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றதை தாண்டி ஒரு குட் மேன், இப்போ வந்து அவர் வந்து இங்கே இல்லை, நம்ம கூட இல்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். காரணம் போதை, இது தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே அண்ணன் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கீழேருந்து மேலே வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகி அந்த இடத்துலேருந்து ரொம்ப நாள் இருக்க முடியாமல் வெறும் 46 வயசில் இறந்து போன அண்ணன். இந்த மாதிரி யாருமே வரக்கூடாது அப்படின்றதான் அவர் ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம். ஸோ இதான், வேணாம், விட்டுடலாம். இப்போ உங்கள் ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆகுறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும். அதாவது அந்த மது யூஸ் பண்ணுறவங்க விட்டுருங்க. இதான் இதோட அவரோட வாழ்க்கை வரலாறாகவே முடிஞ்சிருச்சு. சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.